இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ட்ராப் டவுன் லிஸ்ட். ஓகேங்களா? இப்போ ட்ராப் டவுன் லிஸ்ட்லாம் என்னென்னா, ஜஸ்ட் இந்த இதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்த கிளிக் பண்ணும்போது இந்த பக்கத்தில் ஒரு டாட் மாதிரி வருது பாருங்கள். இந்த டாட்டை கிளிக் பண்ணும்போது நம்ம என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ இதை வந்து நம்ம வந்து ஐட்டத்தெலாம் வந்து இங்கே நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆகும். இந்த மாதிரி பண்ணுறது தான் இப்போ சொல்கிறது ட்ராப் டவுன் லிஸ்ட். இப்போ அடுத்த பாருங்கள் கலரிங் புக். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இந்த மாதிரி காட்டுது. இதை எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது ஒரு பாக்ஸ் வந்து எப்படி செட் பண்ணுறது இந்த மாதிரி பார்ப்போம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ நீங்கள் புது ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிங்க. ஃபைலில் நியூ blank டாக்குமெண்ட் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துருங்க. இப்போ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஃபைலை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி ஜூம் பண்ணிங்க. சரி, ஓகேங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி வந்து ஒரு லிஸ்ட் பாக்ஸ் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியது, என்னென்ன வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு 20 பொருள் 30 பொருள் வச்சு விற்றுக்கிட்டுன்னு வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட் பாக்ஸில் கொண்டு வரணும். அதாவது ட்ராப் டவுனு லிஸ்ட் பாக்ஸில் கொண்டு வரணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்கிறீங்க, இப்போ சீட்டு 1ல் இருக்கும். இப்போ சீட்டு 2 ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் இது சூஸ் பண்ணிங்க. அதாவது என்ன சூஸ் பண்ண வேண்டியதுன்னா, என்னென்ன வேணுமோ டைப் பண்ணிங்க. அதாவது சீட்டு 1ல் வந்து இங்கே லிஸ்ட்டு கொண்டு வர போகிறோம். அதுக்கு அடுத்தது வந்து சீட்டு 2ல் வந்து ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ப்ரொடக்ட்னு கொடுத்துங்க. அதாவது சீட்டு 2 ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு என்ன கொடுத்துட வேண்டியது, ரீநேம் பண்ணிங்க. ரீநேம் பண்ணிவிட்டு ப்ரொடக்ட்னு கொடுத்துங்க. கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு தட்டிங்க. இப்போ இதில் என்னென்ன ப்ரொடக்ட்டோ அந்த நேமெல்லாம் இங்கே கொடுத்துங்க. இப்போ ஹெட்டிங் வந்து ப்ரொடக்ட்னு கொடுத்துக்குவோம். அதில் வந்து என்னென்ன ஜாமான் இருக்குது, என்னென்ன ஐட்டம்னு கொடுத்துருவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பென்சில், பென், நோட்புக், கலர் பென்சில், ஷார்ப்னர், எரேசர். இப்போ இந்த மாதிரி ஒரு 5 ஐட்டம் கொடுத்துருக்கோம். அதாவது ப்ராடக்ட்டில் போய், அதாவது என்ன வச்சுக்கோங்க, சீட்டு 1 வந்து எம்டியாக இருக்குங்க. இங்கே தான் இங்கே லிஸ்ட்டை கொண்டு வர போகிறோம். சீட்டு 2ல் வந்து என்ன செஞ்சுருக்கேன், இந்த வந்து சீட்டு நேம் வந்து ஜஸ்ட்டு மாற்றிருக்கேன். என்ன செஞ்சுருக்கேன், ப்ராடக்ட்டு மாற்றிருக்கேன். அதில் வந்து என்னென்ன ஜாமான், அந்த ஜாமானோட ஐட்டத்தெலாம் என்ட்ரி பண்ணிட்டாங்க. அதாவது பென்சிலு, பென்னு, நோட்புக்கு, கலர் பென்சிலு, ஷார்ப்னரு, எரேசர்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இது கொடுத்து முடிச்சுட்டு இப்போ இந்த இது லிஸ்ட்டு வந்து நம்ம எதுக்கு வந்தாகணும், இந்த இதுக்கு கொண்டு வந்தாகணும். அதாவது இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாகணும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன செய்யறது, இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது அப்படியே செலெக்ஷன் கொஞ்சம் பெருசு பண்ணிங்க. இந்த டைட்டில் வந்து இடிக்கிறதுல கொஞ்சம் சைஸ் வந்து இதில் ஃபிட் ஆக மாட்டேங்குது. அதனால் வந்து இது ஏக்கும் பிக்கும் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்துடும். இது அப்படியே செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், A1ன்னு இடத்துல அந்த இடத்துல ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்னு டைப் பண்ணிங்க. ப்ராடக்ட் ஹெட்டிங் கொடுத்துக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே செலெக்ஷன் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்னு கொடுத்து ஹெட்டிங் கொடுத்துட்றோம். இப்போ கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ கொடுத்து முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும், நேராக வந்து சீட்டு 1க்கு வந்துடுங்க. இப்போ சீட்டு 2ல் ப்ராடக்ட்னு கொடுத்துட்டு அங்கே வந்து என்னென்ன ப்ராடக்ட் நேமோ அதெல்லாம் என்ட்ரி பண்ணியாச்சு. பென்சில் கொடுத்தாச்சு, பென் கொடுத்தாச்சு, நோட்புக் எல்லாமே கொடுத்தாச்சு. இது ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. கொடுத்து முடிச்சு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நேமும் கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து ப்ராடக்ட்னு நேமும் கொடுத்துட்டேன். முடிஞ்ச பிறகு நேராக சீட்டு 1க்கு வந்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க. அப்படி செலெக்ஷன் பண்ணிங்க. இந்த அளவு செலெக்ஷன் பண்ணிவிட்டு நேராக டேட்டாவுக்கு வந்துடுங்க. நேராக வந்துடுங்க, டேட்டாவுக்கு வந்துட வேண்டியது. டேட்டாவை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்ன இருக்குன்னா டேட்டா வேலிடேஷன் இருக்கும். என்ன இருக்கும், டேட்டா வேலிடேஷன் இருக்கும். அதை போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டேட்டா வேலிடேஷன் இருக்குது பாருங்கள். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன இருக்குது பார்த்தீங்களா, எனி வேல்யூன்னு இருக்குது பாருங்கள். அதை போய் நம்ம என்ன செய்கிறீங்க, நீங்கள் லிஸ்ட்டுன்னு மாற்றிக்கிறீங்க. மாற்றிட்டு இந்த சோர்ஸ் நேம் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இந்த சோர்ஸ்ன்னு இருக்குல்ல, அதில் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு F3 கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அது கீபோர்ட்லேருந்து F3 கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன செட் பண்ணி ப்ராடக்ட்னு செட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இடத்துல வந்துடும். இந்த ப்ராடக்ட்னு நேம் கொடுத்தோம்ல அது வந்து இந்த இடத்துல வந்துடும். அப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே மட்டும் கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு இங்கேயும் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு வந்து இங்கே வந்துடும். எப்படி வந்திருக்கு, இந்த வந்திருக்கு பாருங்கள். அப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு டாட் மாதிரி எடுத்து பாருங்கள். இதுக்கு பேர் தானே சொல்கிறது ட்ராப் டவுனு லிஸ்ட்டுங்கிறது. இந்த லிஸ்ட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நம்ம என்னென்ன அடித்தோமோ அதில் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். இப்போ பென்சில் அடிங்க, வந்துடுச்சு பாருங்கள். அடுத்து கிளிக் பண்ணிங்க பென். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இந்த மாதிரி ஈஸியாக போய் இங்கேருந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நடையும் நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டிய தேவையில்லை.
இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, சேல்ஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி வந்து ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறீங்க. அப்போ மாதிரி இந்த மாதிரி இதுக்கெலாம் என்ன செய்யலாம், ஒரு காமனாக வந்து நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு என்னென்ன ப்ராடக்ட்டோ அதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்த கிளாஸில் வேணால் எப்படி வேணால் அந்த இது பண்ணி பார்ப்போம். எப்படி பண்ணுறதுனா பர்ச்சேஸ் பண்ணுறது ஒன்று, அது மாதிரி சேல்ஸ் பண்ணுறது ஒன்று, அதே மாதிரி வந்து ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் இதை வச்சு பண்ணி காட்டுறேன். அடுத்த கிளாஸில் வந்து பண்ணி காட்டுறேன். இப்போ இது ஜஸ்ட்டு இதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து என்னது ட்ராப் டவுனு லிஸ்ட்டுங்கிறது. இப்போ அடுத்தது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அடுத்தது இப்போ நோட் புக்கு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி என்ன செய்யலாம், நம்ம வந்து ஈஸியாக என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ நீ கம்மியாக இருக்குது ஈஸியாக நீங்கள் என்ட்ரி போடலாம். இதே ஒரு 100 ஐட்டம் 50 ஐட்டம் இருக்குன்னா இதே மாதிரி இந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், எல்லா லிஸ்ட்டும் உங்களுக்கு காட்டும். நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு எந்த ஜாமான் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ விற்று இருக்குது, எவ்வளோ வந்து ஸ்டாக் இருக்குது, எல்லாமே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, ட்ராப் டவுனு லிஸ்ட் பாக்ஸு. இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் கொடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ கிளிப்பு பார்த்தது ரொம்ப நன்றிங்க.